தன்னை உயிரோடு எரித்துக் கொல்ல சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என காவல்துறையின் பெண் ஏடிஜிபி ஒருவரே டிஜிபி மற்றும் உள்துறை செயலாளருக்கு கொடுத்த பகீர் புகார் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு என் அறைக்கு சென்றிருந்தால் என் உயிரை இழந்திருப்பேன் என பெண் ஏடிஜிபி பதற வைக்கும் புகாரை கொடுக்கும் அளவுக்கு அவரை எரித்துக் கொள்ள சதித்திட்டம் தீட்டப்பட்டது ஏன் என பின்னணி தகவல்களை ஆராய ஆரம்பித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. 2024 ஜூலை 29 சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைமையகத்திற்குள் திடீரென தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அப்போது ஏடிஜிபி கல்பனா நாயக்கிற்கு மூத்த காவல்துறை அதிகாரியிடம் இருந்து செல்போன் அழைப்பு வந்துள்ளது. தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டாம் என கூறியுள்ளார். ஆனால் அதற்குள் ஏடிஜிபி கல்பனா நாயக் தனது அலுவலகத்திற்கு வந்துவிட்டார் என்பதுதான் அதிர்ச்சிக்குரிய தகவல். அதுவும் ஏடிஜிபி கல்பனா நாயக்கின் அறையில்தான் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஏடிஜிபி கல்பனா நாயக் தனது அறைக்குள் செல்ல சில நிமிடங்கள் தான் இருந்தன. சென்றிருந்தால் தீயில் கருகி உயிரிழந்திருப்பேன் என்பதுதான் அவரது பதைக்க வைக்கும் வாக்குமூலம். மேலும் பல ஆவணங்களும் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன. ஏசியில் ஏற்பட்ட ஷார்ட் சர்க்கியூட் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் ஏடிஜிபி கல்பனா நாயக்கால் இதை ஒரு சாதாரண தீ விபத்தாக கடந்து செல்ல முடியவில்லை. அதற்கான காரணமும் அவர் கண்முன்னே நிழலாடிவிட்டு சென்றது. அதனால் உயர் அதிகாரிகளிடம் தனது சந்தேகத்தை கிளப்பினார் ஏடிஜிபி கல்பனா நாயக். ஆனால் சம்பவம் நடந்து 15 நாட்களுக்கு பிறகும் கூட அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் 2024 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆணையர், டிஜிபி, உள்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் என புகார் அனுப்பியிருந்தார். அன்று நடந்த கோரச் சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற முறையான விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அலுவலக கட்டிடத்தை பராமரிப்பு குழுவின் குறைபாடுகள் மற்றும் அதில் நடக்கும் கமிஷன்கள் குறித்து விசாரிக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்நாட்டின் காவல்துறை கூடுதல் தலைவர் பொறுப்பில் இருக்கும் ஒரு மூத்த காவல்துறை IPS அதிகாரியான தனது பாதுகாப்பை தன்னுடைய அலுவலகத்திலேயே உறுதிப்படுத்த முடியவில்லை என்றால் அது காவல்துறையின் இருண்ட பக்கங்களை காண்பிக்கிறது என கடுமையான மனக்குமுறலை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் அவர் புகார் அளித்து 6 மாதங்கள் ஆன பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் ஏடிஜிபி கல்பனா நாயக். அன்று நடந்தது விபத்தல்ல, தன்னை கொல்ல திட்டமிட்ட சதி என குற்றம் சாட்டுவதற்கு முக்கிய காரணமும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததால் தன்னை கொலை செய்ய முயற்சி நடந்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் வெவ்வேறு பதவிகளுக்கான நியமன தேர்வுகளில் இடஒதுக்கீட்டில் முறைகேடுகள் நடந்துள்ளதை ஏடிஜிபி கல்பனா நாயக் வெளிக்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதில் நடந்த முறைகேடுகளை கண்டறிந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இறுதி பட்டியலை திருத்த துணைக்குழுவையும் அமைத்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால் தன்னை கொலை செய்யும் திட்டத்தோடு அந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் பகீர் குற்றச்சாட்டை கூறியுள்ளார் கல்பனா நாயக். இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் APS இந்த சம்பவம் குறித்து கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்துள்ளார். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு ஏடிஜிபியை கொலை செய்யும் நோக்கில் அரசு அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் நடக்கும் முறைகேடுகளை சொன்னால் அது ஏடிஜிபியாக இருந்தாலும் கூட மிரட்டலும் கொலையும் தான் பதிலா? இப்படிப்பட்ட சூழல் இருந்தால் மக்கள் எப்படி தங்கள் குறைகளை தைரியமாக சொல்ல முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார்.
ஊழலை வெளிக்கொண்டு வந்ததால் பெண் ஏடிஜிபிக்கு கொலை மிரட்டல் விடுத்த விவகாரம் காவல்துறை வட்டாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.